அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் 11 மேல் கணக்கு, அதில் 10 பாட்டில் ஒன்றான இந்த பட்டின பாலையை நம் களத்தில் நான் படித்து உணர்ந்ததை அறிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த நம் களத்தின் நிறுவனர், இயக்குனர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து சிறப்பாக நம் தமிழால் இணைவோம் களத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் நம் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் நம்மோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நம் தமிழால் இணைவோம் களத்தின் மூத்த தமிழ் ஆளுமைகள் தொல்காப்பிய செம்மல் அப்பா அவர்கள், நம் மாவட்டம் 18 சுழியம் 8 சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், மற்றும் தென்காசி சங்கத்திலிருந்து சஃபீனா அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு தோழமை மாவட்டம் 18 சுழியம் 7 ஆளுநர் தங்க மங்கை கவிதா நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பையும் நன்றியையும் பதிவு செய்து, மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வரவேற்பு. இப்பொழுது நம்ம பட்டினப்பாலை, அதுக்கு போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டில் சாலைகள் உங்க எல்லாருக்கும் நினைவிருக்கும். அறச்சாலைகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அட்டில் சாலைகளில் அந்த தமிழுக்காக பாடுபடுபவர்கள், தமிழை போற்றுபவர்கள், யாரும் பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே அப்படியே பயங்கரமா நிறைய சாதமெல்லாம் வடிச்சு, அந்த சோறு வடிச்ச கஞ்சி தெருவுல ஓடி போச்சு. அது மேல தேர்கால் ஓடுது, யானை அதெல்லாம் அங்க சண்டையிட்டு அந்த இடத்துல அவங்க கால்ல பட்டு சகதியா ஆகுது. எல்லாம் சோறு சேறு நீருன்னு. அப்புறம் கொஞ்ச தூரம் போய் வெயில்ல காய்ந்ததும் அது தூசி போல பறந்து அந்த வெள்ளை மாளிகையில், சோழனுடைய வெள்ளை மாளிகையில் படிந்தது, அங்கே இருக்கக்கூடிய ஓவியத்தில் படிந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததா மாட்டுக் கொட்டில்கள் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வளமையாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் அங்கே இருக்கக்கூடிய கொட்டில்களில் நல்ல வளமையான மாடுகள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்து காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தவப்பள்ளி சாலை, வேள்வி சாலை. ஒரு தவப்பள்ளி சாலைங்கிறது என்ன? அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள், அந்த நாட்டு மன்னன் சிறப்பாக இருக்க வேண்டும், அவனுக்காக அவர்கள் வேண்டுவது, அதை தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய வேள்விகள், அந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், மன்னனுடைய செங்கோல் ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும். சதுக்க பூதம் பத்தி எல்லாம் பார்த்தோம். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக கருதப்படக்கூடிய சதுக்க பூதம் பத்தியும் நம்ம நிறைய பார்த்தோம். அடுத்ததாக விளையாட்டு களம். இங்க என்ன, நம்ம சாதாரணமா கில்லி பாண்டி அந்த விளையாட்டு இல்லைங்க, இது போர் விளையாட்டு. அந்த போர் விளையாட்டு களத்தில் மறவர்கள் செய்யக்கூடிய மற்போர் வாட்போர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். காவிரி பூம்பட்டினத்தில் சேரி பகுதி எப்படி இருந்தது? அங்க இருக்கக்கூடிய பன்றிகள், கிடாய்கள், கோழிகள் அதெல்லாம் செழுமையா ரோடுல அப்படியே திரியுதாம். சண்டை போட்டுட்டு அதுங்க பாட்டுக்கு விளையாடிட்டு அப்படியெல்லாம் அந்த கோழி சண்டையெல்லாம் செய்ய வைத்து இவர்கள் பார்த்து மகிழ்ந்த அழகையெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்று நாம் பார்க்கவிருப்பது பாகம் 6 பரதவர்களின் இருப்பிடம், அவர்களுடைய வழிபாட்டு முறை, அவர்களுடைய விளையாட்டுகள், சங்கமுக நீராடலும் பகல் விளையாட்டும், காவிரி பூம்பட்டினத்தின் இரவு நேர நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம், அவர்களுடைய இருப்பிடம் எப்படி இருந்ததுன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். நிறை நிலா வெளிச்சத்தில் ஆணும் பெண்ணுமாக பரதவர்கள் எப்படி உண்டு கழித்தும் ஆடி மகிழ்ந்தும் திரிவார்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கிடுகு நிறைத்து எஃகு ஊன்றி நடுகல்லின் அரண் போல நெடுந்தூண்டிலில் கால் சேர்த்திய குறுங்கூரை குடிநாப்பன் நிலவு அடைந்த இருள் போல வலை உணங்கும் மணல் முன்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்கே கிடுகுன்னா என்னன்னு எனக்கு ஒரு பார்க்கணும். அதோடைய சரியான பொருள் இங்கே கொடுத்திருப்பாங்க உரை. இருந்தாலும் கண்டிப்பா நம்ம தமிழின் சிறப்பே ஒரே வார்த்தைக்கு பல பொருட்கள் பல இடங்களில் நாம் உபயோகிக்க உதவியாக இருக்கும் இல்லையா? இந்த கிடுகுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்னை ஓலை இருக்கு இல்லையா, அதை நெடுக்கு வாட்டில் பிளந்து அதை ஒன்றோடு ஒன்று ஜடை பின்னுவோம் இல்லையா, அந்த பின்னி படல்கள் போல உருவாக்கப்படுவது வேலின்னு சொல்லுவோம்ல. கிடுகு கூரை வேய்வதற்கும் அதை உபயோகிக்கப்படுத்த, வேலிகள் செய்வதற்கும், வேலிகளை அடைப்பதற்கும், கூரை வேய்வதற்கும் அதை உபயோகிச்சிருக்காங்க. அதுதான் கிடுகு. சரி, இங்க இருக்கக்கூடிய காதல் விளையாட்டுகளை பத்தி சொல்கிறார்கள். இந்த கூரை வீடுகளின் இடையே ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையில என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, வேல், அந்த நாட்டினுடைய அந்த வீரர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, வேலினை நட்டு அதில் கேடயத்தை மாட்டியிருந்தார்கள்.
நல்ல வைரம் பாய்ஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, வைரம் பாய்ந்த மரக்கொம்புகளை தேர்வு செய்து அதை நட்டு வைத்து தாங்கள் அங்க மீன் பிடிக்க போவாங்க இல்லையா, அந்த மீன் வலைகளை எல்லாம் காய வைத்திருக்கிறார்கள். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான், நடுகல் அரண் போல விளங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாதுகாப்பு அரண், அதிலும் நடுகல். நடுகல் எதுக்கு வைப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம அழகுராஜா ஐயா புறநானூற்றில் அடிக்கடி இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். வலை விரித்த மணல் அவர்களுக்கு மெத்தையாம். இவர்களுடைய அந்த மீன் வலையெல்லாம் விரித்த அந்த வெள்ளை மணல் அவர்களுக்கு மெத்தை போல் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தாழை மரத்து அடியில்தான் காதலர்களின் களியாட்டங்கள் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கேடயங்களை எல்லாம் வரிசையாக வைத்து வேலை நட்டி செய்த நடுகளின் அரணை போல இந்த நீண்ட தூண்டில் கோலை சாத்தி சாத்தி வச்சிருக்காங்க ஒவ்வொரு வீடுகள்லையும். அந்த சின்ன வீடுகள், குட்டி குட்டியா அழகான வீடுகள், அந்த குறுகிய கூரையை உடைய அந்த இல்லங்களில் இந்த குடியிருப்பு இப்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதுக்கு நடுவுலதான் இந்த நிலவின் இருளை போல, ஏன்னா நிலவுனா ஒளி அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஒளிக்குள்ளும் ஒரு இருள் பொதிந்திருக்கும், நமக்கு அந்த நிலவை பார்த்தாலே தெரியும். அதுபோல இங்கே மீன் பிடிக்கக்கூடிய அந்த வலை காயக்கூடிய மணல் நிறைந்த முற்றங்கள் எல்லாம் எங்கிருந்து பார்த்தாலும் அவ்வளவு அற்புதமாக தெரிகிறதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த சொல்லாடல்கள், இந்த அந்த நிலா வெளிச்சம், அந்த மணல் கோட்டம், அந்த ஒண்ணையா பத்தி பார்க்கும் பொழுது பிற இலக்கியங்கள்லயும் இத இந்த கிடுகு பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. முல்லைப்பாட்டுல ஓடா வல்வில் தூணி நாற்றி கூடம் குத்தி கயிறு வாங்கு இருக்கை பூந்தலை குந்தம் குத்தி கிடுகு நிறைத்து வாங்குவில் அரணம் அரணமாக அப்படிங்கிற ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கிடுகு என்ன அர்த்தம் இதற்குன்னு பார்த்தோம்னா, நல்ல கூடமாக தூண்களை எல்லாம் வரிசையாக நட்டி வைத்து நல்ல கைத்த போட்டு இழுத்து கட்டி பூ வேலைப்பாடு செய்த கை வேல்களை எல்லாம் நன்றாக ஊன்றி அதன் மேல் கேடயத்தை சொருகி, அதாவது பிணித்து, அவர்கள் வளைந்த வில்லாகிய அரணையே தங்களுக்கு காவலாக வைத்திருந்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல கிடுகு எவ்வாறு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக பெரும்பானாற்று படையில என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பருந்து பட ஒன்னா தெவ்வர் நடுங்க ஓச்சி வைநுதி மழுங்கிய புலவு வாய் எக்கம் வடிமணி பலகையோடு நிறையே முடினான் சாபம் சார்த்திய கனை துஞ்சு வியல் நகர். கேட்கும் போதே பயங்கரமா இருக்கே. நம்ம தலைவர் நிறுவனர் அவர்கள் சொன்னது போல கலிங்கத்து பரணிய போன வாரம் சொன்னாங்க, இன்னைக்கு எத்தனை பேரை போட்டு தள்ள போறாங்களோ நகைச்சுவையா சொன்னாரு. இதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஊனை உண்ணுவதற்கு பருந்துகள் எல்லாம் இருக்கும். எங்கே ஊனை பருந்துகள் உண்ணும்? போர்க்களத்தில் அங்கே கிடக்கக்கூடிய உடல்களை உண்பதற்கு வரக்கூடிய பருந்துகள். அப்ப அத்தனை பகைவர்களை அடித்து தாக்கி இருக்கிறார்கள் என்றால் அந்த மன்னவனுடைய சிறப்பை சொல்கிறார்கள். பகைவர்கள் எல்லாம் அஞ்சு அவர்களை தாக்கி, இங்கதான் வருது, கூறிய முனை மழுங்கின புலவு நாரும் வாயை உடைய வேலை வடித்து செய்யப்பட்ட. இந்த இடத்துல பாருங்களேன், புலவு நாரக்கூடிய வாயை உடைய வேல், அந்த மாமிசம், அந்த இரத்த கரை வாடைன்னு சொல்லுவோம்ல, அந்த இரத்த வாடை அடிக்கிற அளவுக்கு அந்த வேல்கள் எல்லாம் இருந்தது. எனக்கு ஔவையார் தான் ஞாபகம் வந்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு, அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு தூதாக செல்லும் பொழுது தொண்டைமானுடைய அந்த போர்க்கள அந்த பட்டறைய கூட்டிட்டு போய் அவர் பெருமையா காமிக்கிறாரு. பாத்தீங்களா, எங்க வேலெல்லாம் நான் எப்படி அழகா தொடச்சி மணியெல்லாம் கட்டி அடுக்கி வச்சிருக்கேன், என்னுடைய வில்லையும் வாளையும் வேலையும் பாருங்க பளபளான்னு இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொன்னாரு. என்ன சொன்னாரு ஔவையார், எங்களுடைய அதியமான் நீ நல்லா வச்சிருக்கப்பா, ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய அதியமான் அவன் பாவம், நிறைய அவனுடைய வேலும் சரி வாளும் சரி நுனியெல்லாம் முறிந்து போய். ஏன் முறிஞ்சுது? பகைவர்களை குத்தி கிழித்ததால் அவனுடைய வேலும் வாளும் நுனி முறிந்து அப்படியே ரத்த கரையோட துருபிடிச்சு போய் கொல்லன் பட்டறையில கிடைக்குது. அவன்கிட்ட இந்த மாதிரிலாம் பலப்படான்னு இல்லப்பா. இங்கே வஞ்ச புகழ்ச்சி அணியாக நீ இப்படி அலங்காரத்திற்கு மட்டும்தான் வைத்துக் கொண்டிருக்கிறாய், என் மன்னவன் எப்படி வைத்திருக்கிறான், பகைவர்களை எல்லாம் தெறிக்க ஓடச் செய்தவன் சொல்லி அவனுடைய புகழினை அங்கே சொல்லி அவருக்கு புரிய வைப்பார் ஔவையார். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த புலவு நாரும் வாயை உடைய வேலை வடித்து மணிகளெல்லாம் கட்டின கேடயத்துடன் வரிசையாக வைத்திருக்கப்பட்டிருக்கும். அங்கே கட்டிய மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில கட்டிய கயிற்றை உடைய வில்லை எல்லாம் சாற்றி வைத்து அம்புகளும் அங்கே இருக்கும். ஏன்னா அந்த போர் வீரர்களுடைய வீட்டை பறைசாற்றும் விதமாக அங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அகநானூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நிலவு மணலை பத்தி சொல்லி இருக்கிறார்கள். கவ்வை நல் அணங்கு உற்ற இவ்வூர் கொடிது அரி பெண்டிர் சொல் கொண்டு அன்னை கடி கொண்டனலை தோழி பெருந்துரை எல்லையும் இரவும் எண்ணாது கல்லென வலவன் ஆய்ந்த வன்பரி நிலவு மணல் கொட்கும் ஓர் தேர் உண்டு எனவே அப்படின்னு சொல்றா.
என்ன சொல்றா, என்ன நடக்குது இங்க? தோழி கிட்ட புலம்புறா. பழித்து சொல்லல் என்னும் மனநோய் உற்ற. பாருங்களேன், எப்படி ஒரு சொல்லாடல். பழித்து சொல்லல்னா என்ன? ஒருத்தங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசுவது. அதுக்கு பேரு மனநோய் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அற்புதமான சொல்லாடல். அப்படி பழித்து சொல்வதையே தொழிலாக கொண்ட இந்த ஊரில் இருக்கக்கூடிய கொடுமையான மக்கள் என்ன செய்யறாங்களாம், அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு என்னுடைய அன்னை என்னை வீட்டுக் காவலில் வைத்து விட்டாள். தலைவனை பார்க்க முடியல, புலம்புறா தோழிக்கிட்ட. பெரும் துறைகளில் பகலென்றும் இரவென்றும் பாராமல் நல்ல சத்தமாக ஒலி எழுப்பிக் கொண்டு பாகன் ஆய்ந்து தெரிந்த நன்கு வளர்ந்த நல்ல சொல்ல புஷ்டியா இருக்கும் அப்படின்னு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் பூட்டிய தேர் ஒன்று அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த வெள்ளை மணலில் வெண் மணலில் சுற்றி சுற்றி வருகிறது. தலைவனை பத்தி இங்க சொல்றா தோழிக்கிட்ட. இங்க நிலவு மணல், அந்த நிலா வெளிச்சத்தில் தெரியக்கூடிய வெண்மணலை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அந்த வெண்மணலில் இவளுடைய தலைவனுடைய தேர், அற்புதமான பரிகள் பூட்டப்பட்ட அந்த தேர் சுற்றி சுற்றி வருகிறதுன்னு பேசிட்டு இருக்கா. அடுத்ததா பார்க்கலாம். அகநானூற்று பாடல் இன்னொன்றில், நிலாவின் இலங்கு மணல் மலி மருகில் புலால் சேரி புல்வேய் குரம்பை ஊர் என உணரா சிறுமையொடு நீருடுத்து இன்னா உரையுட்டு ஆயினும் இன்பம் ஒரு நாள் உறைந்திசினோர்க்கும் வழிநாள் தம்பதி மறக்கும் பண்பின் எம்பதி வந்தனை சென்மோ வளைமேய் பரப்பனு. அந்த தெருவுல நிலா வெளிச்சம் போல அப்படியே மணல் பறந்து விரிந்து கிடக்குது. அங்கே புலால் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கும். புல்லால் வேய்ந்த குடிசைகள் அழகாக இருக்கும். அது ஊர்னே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சிறியதாக இருக்கும். அங்க தண்ணீர் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும். ஏதோ முன்ன பின்ன துன்பமும் இருக்கக்கூடிய உறைவிடம்தான் அது. ஆனாலும் ஒரு நாள் வாழ்ந்து இன்பம் கண்டுவிட்டால் தன்னுடைய ஊரையே மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல பண்பாளர்களை கொண்ட ஊர் எங்கள் ஊர் அப்படின்னு இந்த இடத்துல தலைவி சொல்றான். சங்கு பூச்சிகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரனே என் தலைவனே, எம் ஊருக்கு ஒரு நாள் வந்து செல்வாயாக, பேர்பட்ட சிறப்பு உள்ள ஊருக்கு நீ வா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த நிலவு காட்சியை பத்தி அற்புதமாக விவரித்திருப்பார்கள். நற்றிணையில் இன்னொரு பாடலில் தம் நாட்டு விளைந்த வெண்ணல் தந்து, இந்த பாட்டை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். முன்னாடி பண்டமாற்று முறையில் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி நெறி நெடு ஒழுகை நிலவு மணல் நீந்தி அவன் உரை முனிந்த ஒக்கலோடு புலம்பெயர்ந்து உமனர் போகலும் இன்னாதாகும். மருத நாட்டுல, ஏன்னா நம்ம இருக்கக்கூடியது மருத நாடு தானே, இந்த மருத நாட்டில் உப்பு வணிகர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய நாட்டில் விளைந்த நெல்லையெல்லாம் வண்டிகளில் ஏற்றி கொண்டு போய் அயல் நாடாகிய நெய்தல் நிலங்களிலிருந்து உப்பை மாற்றாக பண்டமாற்று முறையில் பெற்றுக்கொண்டு அதனை ஊர்கள் தோறும் கொண்டு சென்று விலை பேசி விற்பதாக நாம் கண்டோம். அப்படி உப்பை பெற்று அவர்கள் தம்முடைய வண்டிகளில் வரிசையாக வரக்கூடிய பாதை எந்த பாதை? நீண்ட மணல் வெளிகள். அந்த வழிகளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு நற்றினை பாடலில் நிலவு குவித்தன்ன மோட்டு மணல்னு ஒரு வரி வருகிறது. மணி துணிந்தன்ன மாயிரும் பரப்பின் உறவு திரை கொழிய பூமலி பெருந்துரை நிலவு குவித்தன்ன மோட்டு மணல் இடிகரை. அதாவது நீல மணிகள், நல்ல அருமையான வண்ணத்தில் இருக்கக்கூடிய நீல மணிகளை ஒன்றோடு ஒன்று நெரித்து, நம்ம இப்ப கழுத்துல அணியக்கூடிய நகைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நெரித்துதான் பின்னி அந்த மாலையை செய்வாங்க. அதுபோல் நெரித்து வைத்தது போல என்ன இருக்குதான், அலை மோதக்கூடிய அந்த கடல் துறை காட்சி அளிக்கிறது. அங்கே நிலா வெளிச்சத்தை எப்படி இருக்குதான், அந்த நிலா வெளிச்சத்துல குவித்து வைத்தது போன்ற, நிலா வெளிச்சத்தை குவித்து வைத்தது போன்ற மணல் குவியல். அங்க இருக்கக்கூடிய மணல் குவியல் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க குட்டி குட்டியா நிலா வெளிச்சத்தை குவிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறுந்தொகை பாடல் ஒன்றில் இருள் திணிந்தன்ன ஈர்ந்தன் கொழு நிழல் நிலவு குவித்தன்ன வெண்மணல் ஒரு சிறை கருங்கோட்டு புன்னை பூம்பொழில் புலம்ப இன்னும் வாரார் வரூவும் பல்மீன் வேட்டத்து எண்ணெயர் திமிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரு நிறத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கிளைகளை அடங்கிய வளமையான புன்னை மர பூஞ்சோலை அது. அங்கே இருளை திணித்து வைத்தார் போல, நம்ம அடைச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, இருளை திணித்து வைத்தார் போல குளுகுளுப்பான நல்ல நிழல். அது பக்கத்தில் என்ன இருக்கிறதாம், நிலா வெளிச்சத்தை குவித்து வைத்தது போல வெண்ணிற மணல். அதன் ஒரு பக்கம் அதை பார்க்கிறாள். அங்கேதான் அவர் என்னை எடுத்துக்கொண்டார்.
அவர் வரவிற்காக நான் அங்கேயே அமர்ந்து காத்திருக்கிறேன்னு தலைவி சொல்றா. மீன் வேட்டைக்கு போன என் அண்ணன்மாரெல்லாம் வந்துட்டாங்க. அவர்களுடைய திமில்கள் எல்லாம் படகுகள், அதான் திமில்கள்ங்கிறது திரும்பி வந்து விட்டது. என்னவரை மட்டும் இன்னும் காணவில்லை, அவர் இன்னும் வரவில்லைன்னு புலம்புறா. இப்ப அடுத்ததாக பரதவர்களினுடைய வழிபாடும் விளையாட்டும் பற்றி நம்ம பார்க்க போறோம். வீழ் தாளை தாழ்ந்த வெண்கூதாளத்து தன் பூங்கோதையர் சினைச்சுரவின் கோடு நட்டு மனை சேர்த்திய வல் அணங்கினான் மடல் தாழை மலர் மலைந்தும் பிணர் பெண்ணை பிழி மகிழ்ந்தும் புன் தலை இரும் வரதவர் பைந்தளை மாமகளிரோடு பாயிரும் பனிக்கடல் வேட்டம் செல்லாது உவவு மடிந்து உண்டு ஆடியும். ஆஹா, எவ்வளவு சிறப்பாக ஏதோ ஆட்டம் நடக்குதுன்னு மட்டும் நமக்கு புரியுது. விரிவாக பார்க்கலாம். நல்ல விழுதுகளை உடைய தாழையின் அடியில் உள்ள வெண்கூதாளம் அப்படிங்கறது சொல்றாங்க. அதனுடைய குளிர்ச்சியான மலர்களை அணிந்து நல்ல சினையை உடைய சுறாமீனின் கொம்பை எடுத்து அதை நட்டி வைக்கிறார்கள். மனையில் இருந்த வலிமையான கடவுளுக்கு படைத்த, வீட்டில் பூஜை எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த இறைவனுக்கு அந்த வணக்கம், அந்த வழிபாடு செய்வோம் இல்லையா, அந்த வழிபாடெல்லாம் முடித்த நல்ல வலிமையான மடலை உடைய தாழையினுடைய மலர்களை அணிந்தும் சருச்சரையினை உடைய, அது என்ன சருச்சரைன்னு பாத்தீங்கன்னா சொரசொரப்பா இருக்குமா, பனை மரத்தினுடைய கல்லை குடித்தும். அவர்களுடைய தலை சொல்லுவோலையே, தலையில என்ன வச்சியா இல்லையாடா, ஏன்டா இப்படி உலர்ந்து போயிருக்குன்னு நம்மள திட்டுவாங்க வீட்டுல எல்லாம். உலர்ந்த தலை, இவர்களுடைய தலை அப்படி இருந்திருக்கு. உலர்ந்த தலையை உடைய கருமையான பரதவர்கள் பரந்த கருமையை உடைய குளிர்ந்த கடலுக்கு, இவர்களுடைய நிறத்திற்கும் கடலினுடைய நிறத்திற்கும் ஒப்புமையா சொல்றாங்க பாருங்க. அங்கே மீன் பிடிக்க செல்லாமல் முழு நிலவு நாளில், அதாவது பௌர்ணமி அன்று, தலை ஆடையை அணிந்த தங்களுடைய கருமையான தலைவிகளோடு, பெண்களோடு தாங்கள் விரும்பக்கூடிய உணவை உண்டு விளையாடி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியோடு அவர்கள் கடத்தி இருக்கிறார்கள். இதுல ஒவ்வொரு விஷயமா பார்த்து நம்ம ரசித்து மகிழ 1000 விடயங்கள் இதுல இருக்கு. பூச்சூடல், அது என்ன, அந்த மகளிர் அந்த கூதாளம் பூவை தலையில் சூடிக்கொள்கிறார்கள். சரி, மனை அணங்கு வழிபாடு, இந்த இடத்துல அணங்குங்கிறது ரொம்ப முக்கியமா குறிப்பிடுறாங்க. அது எப்போதெல்லாம் நடக்கும்? நிறைமதி நாளும் மறைமதி நாளும் உவா எனப்படும். நிறைமதி நாள் நமக்கு தெரியும், பழக்கத்துல உள்ளது பௌர்ணமின்னு. எனக்கு அந்த மறைமதி அமாவாசையை குறிப்பிடுகிறார்கள். அந்த நாட்களில் கடலின் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த 2 நாட்களிலும் பரதவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போக மாட்டார்கள். அவரவர்களுடைய தலைவியருடன் கூடி மனையில் அணங்கு விழா கொண்டாடுவர். இந்த அணங்கு விழா கொண்டாடுறது அவ்வளவு சிறப்பாக மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையில அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. நேரத்தை பாருங்க. சுறாமீன் கொம்பு, அதுவும் சினை உடையன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, சாதாரண சுறா இல்ல. அணங்கு விழா நாட்களில் என்ன செய்வாங்கன்னா, சினையுற்றிருக்கக்கூடிய சுறாமீன் கொம்பு ஒன்றில் குத்தி நடப்பட்டிருக்கும் அந்த வீட்டு வாசல்ல. அது இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே அணங்கு விழா நடந்து கொண்டிருக்கிறது. காதலர் உண்டு கழித்து உடலுறவு கொள்வதை காட்டும் சின்னம், அடையாள சின்னமாக அந்த சுறாமீன் கொம்பு அந்த மனையின் முன்னால் நட்டு வைக்கப்படும். இது மனையில் நடப்பட்டிருந்தால் அந்த வீட்டிற்குள் யாரும் செல்ல மாட்டார்கள். எவ்வளவு அற்புதம் பாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு தங்கும் விடுதியோ எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல போய் தங்க போகும்போது போட்டிருப்பாங்க டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்லாம் வாசல்ல தொங்க விடுறோம்ல. இதெல்லாம் பார்த்துதான் எல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். பூ மாற்றம், மற்ற நாட்களில் கூதாளம் பூவை சூடிக்கொள்ளக்கூடிய இந்த மீனவ பெண்கள் அணங்கு விழா நாட்களில் மட்டும் தாழம்பூவை தலையில் சூடிக்கொள்வர். அப்போ ஒரு பிள்ளை தாழம்பூ வச்சிருக்குதுன்னா அது அணங்கு விழா நாள்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப பாருங்க, எவ்வளவு அது ஒரு மெல்லிய அழகியலோடு தங்களுடைய அந்த நாட்களை பற்றியும், அந்த ஒரு ஜாடையா சொல்றதுமாங்கல்ல குறிப்புகள் எப்படி ஒரு நாசூக்காக நடத்தப்பட்டிருக்கிறது பாருங்க. பனை கல், கடலுக்குள் செல்லும் பொழுது கல் பருக முடியாது, ஏன்னா அவங்களுடைய தொழில் முக்கியம். கல் பருகாத பரதவர் அணங்கு நாட்களில் பனங்கல்லை பருகுவர். ஆடை மாற்றத்தை பத்தி இங்கே சொல்றாங்க அழகா. மற்ற நாட்களில் அவர்கள் நூல் ஆடையை உடுத்தி இருப்பார்கள் இந்த பரதவ பெண்கள். அந்த நாட்களில், எந்த நாட்களில்? அணங்கு விழா நாட்களில் தழையாடையை அணிந்து கொள்வர். உண்டாட்டு அப்படிங்கிற வார்த்தையை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.
வெற்றி திரையின் துறைகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் சொல்லக்கூடிய உண்டாட்டு கூடி கழிக்கும் புறத்திணை சார்ந்ததுதான் இங்க சொல்றாங்க. காதலர் இருவர் களிப்புடன் தனிமையில் ஆடக்கூடியது இங்கே உண்டாட்டு. நம்ம நிறைய இந்த உண்டாட்டு பல இடங்கள்ல புறநானூர்ல நம்ம அழகுராஜா ஐயா கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது போர் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நல்ல கள்ளெல்லாம் மருந்து வீரர்கள் எல்லாம் ஆடி மகிழ்வர் நம்ம பார்த்திருக்கோம். இப்படியாக அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை அவர்கள் நாசுக்காக கொண்டாடக்கூடிய விதத்தை அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சங்கமுக நீராடலும் பகல் விளையாட்டும். என்ன அது குறிப்பா பகல் விளையாட்டு அப்படின்னு சொல்லி எனக்குமே ஆர்வம் வந்தது. கடலில் விளையாடுவது, அதுக்கப்புறம் என்ன ஆகும், உப்பு படிஞ்சு போகும் மேல, அந்த உப்பு தண்ணீர் போக நல்ல நீரில் குளிக்கிறது, நண்டு விளையாட்டு விளையாடி இருக்காங்க, பாவை விளையாட்டு விளையாடி இருக்காங்க. இதெல்லாம் பகலில் நடைபெற்றிருக்கிறது. புலவு மணல் பூங்கானல் மாமலை அணைந்த கொன்மூ போலவும் தாய்முலை தழுவிய குளவி போலவும் தேரு நீர் புணரியோடு ஆறு தலை மணக்கும் மலி ஓதத்து ஒலி கூடல் அப்படின்னு சொல்றாங்க. புலால் நாற்றமுடைய மணலை உடைய, தெரியும் நமக்கே, இப்ப கடற்கரை பக்கம் போனோம்னாலே அந்த மீன் பிடிப்பவர்களுடைய இடத்துக்கு பக்கம் போனோம்னா அவர்கள் அப்படியே குவித்து வைத்திருப்பார்கள் மீன். அந்த நாற்றம் நமக்கு வரும். தூரத்துல நடந்து வரும்போதே தெரிஞ்சு போயிரும், ஆஹா அங்க மீன் பிடிக்கிறவங்க, அங்க ஏதோ விற்பனை நடக்கிறது, இல்ல எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியாக புலால் நாற்றம் உடைய அந்த மணலை உடைய, அங்கே இந்த பக்கம் நாற்றம், இந்த நாற்றம் சொல்றாங்க, மலர்களை கொண்ட சோலைகளை உடைய கடற்கரை. அங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய சோலைகள்ல இருக்கக்கூடிய மலர்களை பத்தி பேசுறாங்க. பெரிய மலையை அணைத்த முகிலை போலவும், ஒரு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த மலையை மேக கூட்டம் மூடி இருக்கிறத போலவும், தாயின் முலையை தழுவிய குழந்தையை போலவும். எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் பால் அருந்தும் பொழுது அவளை இறுக்கி அணைத்துக் கொள்ளும், அப்படி இருக்காமா. எப்படி காவிரி ஆறு கடலை சேரும் இடத்தை பத்தி சொல்றாங்க இத்தனை சிறப்பாக. தெளிந்த கடல் நீருடன் காவிரி ஆறு கலக்கும், அப்படி அலைகள் எல்லாம் ஒலி எழுப்பக்கூடிய அந்த புகார் முகத்தில் என்ன நடக்குது, தீது நீங்க கடல் ஆடியும் மாசு போக புனல் படிந்தும் அலவன் ஆட்டியும் உறவு திரை உழக்கியும் பாவை சூழ்ந்தும் பல் பொறி மருண்டும் அகலா காதலோடு பகல் விளையாடி. இப்பேற்பட்ட அப்படி மலை மேல மேகம் சூழ்வது போல, தழுவுவது போல, தாய் எப்படி குழந்தை பற்றி இருக்குமோ அதை போல இந்த காவிரி தாயானவள் கடலோடு சென்று கலக்கக்கூடிய அந்த இடத்தில் நடைபெறக்கூடிய விடயங்கள் பத்தி பார்க்க போறோம். தீவினையெல்லாம் போகும்படி கடலில் விளையாடியும், பொதுவாக கடலில் நீராடினால் தீவினையெல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. கடலில் விளையாடியதால் அதில் ஏற்படக்கூடிய அந்த உப்பு, உடலில் பட்ட உப்பை நீக்க ஆற்று நீரில் குளித்தும். இப்பவும் நம்ம திருச்செந்தூருக்கு போனோம்னா கடல்ல குளிச்சோம்னா பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க சின்ன சின்ன ஊற்றுகள், அங்கங்க வச்சிருப்பாங்க. அந்த நன்னீரில் நம்ம திரும்பவும் குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ள போவோம். நண்டுகளை விரட்டி விளையாடியும், அந்த மணல்ல, கடல் மண்ணுல நண்டுகளை எல்லாம் விரட்டி விளையாடக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. வலிமையான அலைகளில் விளையாடியும், போற என்ன நம்ம சின்ன பிள்ளையில விளையாடுவோம்ல, குதிச்சு குதிச்சு கால்ல தண்ணி பட்ட உடனே பின்னாடி ஓடுறது முன்னாடி ஓடுறதுன்னு, அது போல அந்த அலைகளில் விளையாடியும், மணல் பொம்மைகளை செய்தும், ஐம்பொறிகளை நுகர்ந்தும், எல்லா விதத்திலையும் ஐம்பொறிகளுக்கும் அவர்கள் வேலை கொடுத்திருக்கிறார்கள். நீங்காத விருப்பத்துடன் பகல் முழுக்க விளையாடினார்கள் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கான், பெறுவதற்கு அரிய தொன்மையான சிறப்பை உடைய மேல் உலகத்து மகிழ்ச்சியை போன்றது. தேவர்கள் எல்லாம் என்னையா மகிழ்ச்சியா இருக்காங்க, அவர்களை காட்டிலும் இவர்கள் அந்த மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சியில் இந்த பரதவர்கள் இருக்கிறார்கள். காவிரியின் மலர்கள் நிறைந்த அந்த பெரிய துறை பொய்த்தல் இல்லாத மரபை உடையதாக இருந்தது. காவிரி தாயை பற்றி இந்த பட்டினப்பாலையின் துவக்கத்தில் நாம் நிறைய பார்த்தோம். பொய்க்காத காவிரி தாய், அதைத்தான் சொல்றாங்க. சரி, இந்த விளையாட்டை பத்தியும் இந்த விஷயங்கள், அந்த மணல் அளவன் ஆட்டுறது, அதாவது என்ன, நண்டை துரத்தி ஓடுறது, இது மத்த இலக்கியங்கள்ல நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகநானூற்றில் ஒரு பாடலில் பொன் அடர்ந்தன்ன ஒள் இனர் செருந்தி பல்மலர் வேய்ந்த நலம்பேறு கோதைகள் திணி மணல் அடை கரை அலவன் ஆட்டி பொன், அதாவது இந்த 3 வரிகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். பொன் அடர்ந்தன்ன,
பொன்னால் செய்து வைத்தது போல பூத்து கிடக்கக்கூடிய செருந்தி பூக்கள். செருந்தின்னு ஒரு பூக்களை பத்தி இங்க பேசுறாங்க. அதையெல்லாம் இவள் தலையில் அணிந்திருக்கிறாள். திண்ணியதாக இருக்கக்கூடிய இந்த மணல்ல நண்டை ஓடும்படி செய்து இவள் வேடிக்கை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த திணி மணல் அடைக்கரை அலவன் ஆட்டி அப்படிங்கிற இடத்துல சொல்றாங்க. நற்றிணையில் இன்னொரு பாடலில் வம்மோ தோழி மலிநீர் சேர்ப்ப பைந்தழை சிதைய கோதை வாட நன்னர் மாலை நெருணை நின்னோடு சில விலங்கு எல் வளை நெகிழ அலவன் ஆட்டுவோள் சிலம்பு நிமிர்ந்து. எனவே நேத்து நல்ல அருமையான மாலை வேளையில் இவளுடைய தலையாடை சிதையும்படியும் கசங்கி போகும்படியும், இவள் கழுத்தில் அணிந்திருந்த மாலைகள் எல்லாம் வாடும்படியும், இவள் கைகளில் அணிந்திருந்த அற்புதமாக ஒளி வீசக்கூடிய அந்த வளையல்கள் எல்லாம் நழுவி விழும்படியும் நண்டோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இவளுடைய சிலம்பு தெரித்து உடைந்து விட்டது. இந்த இடத்துல நிமிர்ந்ததுங்கிறதுக்கு உடைந்து விட்டதுங்கிற பொருள். அத ஒட்ட வைக்க உதவக்கூடிய துறைமணல் கொண்டு வர செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு இந்த பாடல்ல வருது. அப்படி விளையாடி இருக்கா நண்டோடு. அதைத்தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. குறுந்தொகையில் ஒரு பாடலில் தொல் நிலை நெகிழ்ந்த வளையல் ஈங்கு பசந்தனல் மண் என் தோழி என்னோடும் இணர் புன்னை அம்புகர் நிழல் பொன் வரி அலவன் ஆட்டிய ஞான்றே. அந்த அற்புதமான புன்னை மர நிழல்ல நீ இவளோடு சேர்ந்து நண்டை விளையாட விட்ட நாள்ல இருந்து இவளுடைய வளையல் அவ கையிலேயே பழைய மாதிரி இருக்க மாட்டேங்குதே, காலன்று போய்கிட்டு இருக்குது. தலைவரோடு விளையாடிய அந்த நினைவுகள் இவளை பசலை நோய் கொள்ள செய்து விட்டது அப்படின்னு அந்த தோழி சொல்றா தலைவன் கிட்ட. உடனே விரைந்து இவளை மணந்து இதை சரி செய்வாயாக அப்படின்னு. ஐங்குறு நூற்றில் ஒரு பாடலில் இலங்கு வளை தெளிர்ப்ப அலவன் ஆட்டி முகம் புதை கதுப்பினல் இறைஞ்சு நின்றோளே புலம்புகொள் மாலை மறைய நலம் கேள் ஆகம் நல்குவள் எனக்கே. அந்த வளையல் சத்தம், அதாவது வளையல் ஒலிக்கும்படி நண்டோடு நம்ம இதுல வாசனை பொடி இடிக்கிறத பத்தி திருப்பொற்சுன்னம்ல தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க, அந்த மக்கள் வாசனை பொடி உலக்கையை குத்தும் பொழுது கை வளையல்கள் எல்லாம் ஆர்க்கும் ஒலிக்கும். அப்படி வளையல் இங்கே ஒலிக்குதான். எப்போ நண்டோடு இவர்கள் விளையாடும் பொழுது அந்த வளையல்கள் எல்லாம் ஒலிக்கும்படி தன்னுடைய கூந்தலால் அவளுடைய முகத்தை மறைத்து கொண்டு நாணத்தோடு தலை வணங்கி நிற்கிறாள். தனிமையை விரும்பாத மாலை வேளை இது. அவள் அவளுடைய மார்பில் எனக்கு இடம் தருவாள் அப்படின்னு தலைவன் தலைவியை பத்தி சொல்றான். கடல் விளையாட்டுகள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இவர்கள் நன்றாக விளையாடி கழிப்பர். என்னென்ன விளையாட்டு அப்படின்னு பார்க்கலாம். மீனவர் கடலாடல். காவிரியாறு கடலில் கலக்கக்கூடிய கூடல் நிலம் கொண்டதுதான் இந்த புகார் நகரம். அதை எப்படின்னு பார்த்தோம். அற்புதமாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, மலை தழுவக்கூடிய மேகம் போல அந்த காவிரி கடலை தழுவினாள். தாயை தழுவும் குழந்தையை போல காவிரி தாய் கடலை தழுவினாள்னு சொன்னாங்க. புலவு மணல் பார்த்தோம் நிறைய. வைகரையில் தனித்து கூடிய காதலர்கள் மாலை நேரத்துல பொது இடமாகிய கருவாட்டு நாற்றம் எல்லாம் வீசக்கூடிய, சொன்னேன் இல்லையா, அந்த கடற்கரை ஓரத்துல அவர்கள் பரப்பி வைத்திருப்பார்கள். அந்த கருவாட்டு நாற்றம் வீசக்கூடிய அந்த மணல் பரப்பில் வைகரையில் தனித்து கூடுவார்கள். மாலை நேரத்தில் பொதுவாக ஊரறிய விளையாடுவார்கள். இப்ப வைகரை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, விடியற்காலை சூரியோதயத்திற்கு முன்பாக ஏற்படக்கூடிய அந்த மெல்லிய ஒளி, அதுக்கு முன்பான ஒரு நேரம். அதைத்தான் சூரியோதய சந்தி ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியோதய காலம். இந்த நேரத்துல இந்த சூரிய ஒளியின் மெல்லிய ஒளியானது சந்தி ஒளியினுடைய துவக்கமாக சொல்லப்படுகிறது இல்லையா. அப்ப என்ன செய்யுமா, சூரியன் அடிவானத்தில் இருக்கும். அது காதலர்களுக்கு தகுந்த நேரம். நிறைய திரை இசை பாடல்கள்லாம் வந்திருக்கு. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. சாதாரண நேரத்துல சொல்லக்கூடாதுங்க, வைகரை நேரத்துல சொல்லணும். காதலர்களுக்கு உகந்த நேரம். இன்னொரு பாட்டுல வரும், இன்னொரு அது என்னது, வைகரையில்
வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில். ஏன் மத்த நேரம் வந்தா வரமாட்டீங்களான்னு நகைச்சுவையா கேட்கப்படாது. வைகரையில் அது குளிர்ந்த நேரத்தில் அது ஒரு சிறப்பு பொருந்திய நேரம் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த வைகரை நேரத்தில் தனித்து கூடுவார்கள் இந்த காதலர்கள். எங்கே? நில ஒளி பறந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான வெண்மணல் இடத்துல சொல்றாங்க. இப்ப அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய கடலாடல் புனலாடல். கடலில் குளித்தால் நாம் செய்த தீமைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று விடும் அப்படின்னு நம்பக்கூடியதுதான் நம்மளுடைய பண்பாடு. அப்படி இருந்தாலும் அந்த உப்பு நம் உடலில் இருந்து விடும் இல்லையா, அதை போக்க நன்னீரில் ஆடக்கூடியதைத்தான் கடலாடல் புனலாடல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நாம் பார்த்தது நண்டு விளையாட்டு. கடல் நண்டுகளை கடலோர மணல்ல அங்கும் இங்கும் ஓட செஞ்சு அதை பிடிக்க பின்னாடியே ஓடி போய் அதை பார்த்து மகிழ்வார்கள். திரை விளையாட்டு. கடல் அலைகளில் நின்றும் ஓடியும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சின்ன வயசுல நம்ம பண்ணுவோம், குதிச்சு குதிச்சு தண்ணி கால்ல பட்டுருச்சு எனக்கு படலையே அப்படின்னு. அந்த அலை ஓடி வரும்போது பின்னாடி ஓடி வந்துட்டோம்னா நமக்கு வெற்றி அப்படின்னு. அந்த நீரா நிலமா அப்படின்னு குதிச்சு குதிச்சு விளையாடுவோம்ல, அது போல இங்கே சொல்லி விளையாடி மகிழ்ந்தார்கள். பாவை விளையாட்டு. மணலில் புடைப்போவிய பொம்மை. எவ்வளவு அற்புதமான ஒரு சொல்லாடல். புடைப்போவியம் 3D எஃபெக்டுங்க, அதை சொல்றாங்க. மணலில் புடைப்போவிய பொம்மை செய்து விளையாடினார்கள். பொறி விளையாட்டு காடல். அது என்ன பொறி விளையாட்டு? மிதக்கும் பொருட்களை கடல் அலையில் போட்டால் என்ன ஆகும்? அடிச்சுட்டு வந்து திரும்பவும் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். இப்படி அது வந்து வந்து மீள்வதை கண்டு கழிக்கிறார்கள். அதுதான் இந்த பொறி விளையாட்டு. இது ஒரு வகை கட்பொறி விளையாட்டுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக மகளிரும் மைந்தரும் மகிழ்ந்து திளைப்பர். காதலர் திளைத்தர். எப்படியெல்லாம் வந்து திளைக்கிறார்கள் மகளிரும் மைந்தரும். ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறார்கள். பெறற்கு அருந்தொல் சீர்துறக்கம் ஏய்க்கும் பொய்யா மரபின் பூ மலி பெருந்துரை துணை புணர்ந்த மட மங்கையர் பட்டு நீக்கி துகில் உடுத்தும் மட்டு நீக்கி மது மகிழ்ந்தும் மைந்தர் கண்ணி மகளிர் சூடவும் மகளிர் கோதை மைந்தர் மலையவும். என்ன அழகாக அவங்க வந்து அதை கழித்து விளையாடி திளைத்திருக்கிறார்கள்னு பார்க்கலாம். அது காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த இரவு நேர நிகழ்ச்சிகளை பத்தி சொல்றாங்க. தங்களுடைய தலைவருடன் கூடிய இந்த மடப்பத்தை நாணத்தை உடைய பெண்கள் என்ன செய்வாங்களாம், தான் அணிந்திருந்த பட்டு ஆடையை நீக்கி வெள்ளை ஆடையை உடுத்தியும் கல்லை நீக்கி மதுவை குடித்தும் கணவர்கள் சூடக்கூடிய மலர்கண்ணியை இவர்கள் சூடியும் இவர்கள் கழுத்தில் உள்ள மாலையை தன் கணவர்கள் அதாவது தலைவர்கள் சூடியும் அப்படியெல்லாம் அவர்களுடைய களியாட்டம் இருந்திருக்கிறது. கலவி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உறவுக்கு முன்னும் பின்னும் இவர்கள் செல்வர், மகிழ்ந்து விளையாடுவர். பூமலி பெருந்துறை என்பது காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே என்ன நடக்கும்? ஆண்டு முழுவதும் மாறி மாறி பொய்க்காமல் பூத்துக்கொண்டே இருக்கக்கூடிய மரங்கள் இருந்தது. அந்த இடம் வீடு பேறு அடைந்த சொர்க்கம் போல இருக்குமா. அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் மகளிர் காலத்திற்கு ஏற்ப கோலம் பூண்டு கூடி கழித்து இன்புற்றனர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெயில் காலத்துக்கு பருத்தி ஆடை, குளிர்காலத்துக்கு கம்பளி அப்படி வச்சிருக்கோம் இல்லையா. அது போல காலத்திற்கு ஏற்ப இந்த மகளிர் தங்களுடைய கோலம் பூண்டு அதற்கு தகுந்தாற்போல் ஆடை அணிந்து மலர்கள் சூடி கூடி கழித்து இன்பமாக இருந்திருக்கிறார்கள். கணவனோடு கூடி திளைத்த இந்த மகளிர் வெளியிலோ வீட்டிலோ கூடி திளைக்கும் போதும் வெளியே உலாவும் போதும் முறையே பருத்தி துணி உடுத்தியிருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ள பருத்தி துணி, வெளியில போகும்போது பட்டாடை, அந்த மாதிரி. அடுத்ததா வந்து அவர்கள் அந்த மது குடித்தார்கள் அப்படின்னு மாத்தி மாத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார்கள். மட்டு அப்படின்னா சுவை நீராம், மது மகள் களிப்பு நீர் பருகல். வெளியிலே உலாவும் போது மயக்கம் வரக்கூடாது இல்லையா, அந்த நேரத்துல மயக்கம் தராத மட்டுக்கல்லை பருகுவார்கள். ஆனால் தலைவனோடு கூடி திளைத்து மனையில் இருக்கும் பொழுது மதுக்கல்லை உண்டு மகிழ்வார்கள். மயக்கம் தரக்கூடிய மதுக்கல்லை அவர்கள் அருந்துகிறார்கள். அது என்ன மாலை மாற்று விளையாட்டு? மைந்தர் தலையில் சூடியிருந்த அந்த பூ கண்ணி எல்லாம் மகளிர் தலைக்கு மாறிவிட்டது. மகளிர் கழுத்தில் அணிந்திருந்த மாலை மைந்தர் கழுத்துக்கு மாறிவிட்டது. திருப்பாவையில பார்த்தோம்ல, கண்ணன் வந்து நப்பின்னை பிராட்டியோட இருக்கும் பொழுது அவள் தலையில் சூடி இருந்தது அவன் மார்பில் வந்து விட்டது. அத மாதிரிதான் இங்க சொல்றாங்க. பரிபாடல்ல ஒரு பாடலில்
மகளிர் கோதை மைந்தர் புடையவும் மைந்தர் தன் தார் மகளிர் பெய்யவும் முந்துரல் விருப்பொடு முறை மறந்து அணிந்தவர் மகளிர் அணிய வேண்டிய கோதை மாலையை இந்த மைந்தரெல்லாம் அணிந்து கொள்கிறார்கள். மைந்தர் அணிய வேண்டிய தார் மாலையை மகளிர் அணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு இலக்கியத்திலையும் அழகாக நயமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, மாடத்து மகளிர் இரவில் என்ன செய்வார்களாம், கடலில் திமிலில் எரியும் பந்தங்களை எல்லாம், அந்த பந்தம் தீப்பந்தங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை எண்ணிக்கொண்டிருப்பார்களாம். மணல் பரப்பில் பாட்டும் நாடகமும் கூத்தும் அங்கே நடைபெறும். நெடுங்கால் மாடத்து ஒள் ஏறி நோக்கி கொடுந்திமில் பரதவர் உருவுச் சுடர் எண்ணவும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நெடுங்கால் மாடத்துல இருந்து என்னத்தை பாக்குறாங்க, நிலா முற்றத்தில் உயர்ந்த கால் நட்டு கட்டப்பட்டிருந்த மாடங்களில் கூடி கழித்த அந்த காதலர் கடல்ல இருக்கக்கூடிய அந்த விளக்கு ஒளியோடு மீன் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பல்களில் எரியக்கூடிய அந்த விளக்கு ஒளிகளை எண்ணி கணக்கு போட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். அங்க அத்தனை திமில்கள் இருக்குது அப்படின்னு. பாடல் ஓர்த்தும் நாடகம் நயந்தும் வெண் நிலவின் பயன் துய்த்தும் கண் அடை இய கடை கங்குலான் மா காவிரி மணம் கூட்டும் தூ எக்கர் துயில் மடிந்து. காவிரி மணலில் இருக்கக்கூடிய அந்த வெண் நிலவின் பயனையெல்லாம் துய்த்து கொண்டிருந்த, அதாவது அடைந்து கொண்டிருந்த மக்கள் அங்கே மேடையிலிருந்து அங்கே பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழ்ச்சியில் திளைத்து இருந்தார்களாம். அங்கே நடைபெறக்கூடிய நாடகங்களை கண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அந்த மணல் வெளியிலேயே தூங்கி விட்டார்கள். ஏன்னா நம்ம இந்த திருவிழா காலங்கள்ல நல்ல தெருவை மறிச்சு பெரிய ஒரு வெள்ளை துணியை கட்டி படங்கள்லாம் போடுவாங்க. நல்ல தெளிவா தான் பார்க்க ஆரம்பிப்போம், படம் முடியறதுக்குள்ளே தூங்கி போயிருவோம். அது மாதிரி இவங்க அந்த நாடகங்களை எல்லாம் பார்த்து முடிச்சு அந்த மணல்லையே தூங்கிடுறாங்க அந்த நிலா வெளிச்சத்துல. பாரி மகளிர் கூரை மீது ஏறி நின்று அந்த உப்பு வண்டிகளை எல்லாம் எண்ணியதை இங்கே நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதையும் இவங்க எப்படி திமில்களில் இருக்கக்கூடிய விளக்குகளை எல்லாம் எண்ணினார்களோ அதுபோல் பாரி மகளிர் கூரை மேல ஏறி நின்று வரக்கூடிய உப்பு வண்டிகளை எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார்களாம். அதை இங்கே ஒரு ஒப்புமையாக நான் சொல்லி இத்துடன் இன்னும் அடுத்து சொல்லலாம் நினைச்ச நேரத்தின் அருமை கருதி என்னுடைய அந்த பட்டினப்பாலை நான் படித்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டதை உங்களுக்கும் சொல்லியிருப்பேன் என்ற நம்பிக்கையில் அடுத்து பாகம் 7 உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த நிறுவனர் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருந்து என் வாய்மொழியை பொறுமையாக கேட்ட நம் மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்ம தொல்காப்பிய தொண்டர் அப்பா அவர்கள், நம்ம அன்பிற்கெனிய மீனா திருப்பதி அம்மாவும் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது நம்ம அன்பழகி தோழி இருக்காங்க, பிரபாவதி செந்தில் தோழமை, சஃபீனா தோழி. இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மாவட்டம் 18-7 ஆளுநர் கவிதா நடராஜன் அனைவருக்கும், அப்புறம் கேலக்சி டேப்ல ஒருத்தங்க சுப்ரமணியம் ஐயாவா இருக்குமோ நினைக்கிறேன், அனைவருக்கும் என் பணிவான நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.